ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயினும் எப்படியாவது ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்கணுமே அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. வந்த உடனே நர்ஸை பார்த்த உடனே, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க, என்னோடய நிலைமையை உங்கள்கிட்ட எப்படி சொல்லி நான் என் பிரச்சனையை நான் சரி பண்ண போகிறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை போய் கட்டி பிடிச்சிக்கிறான். என்னதான் இருந்தாலும் இவன் ஒரு ஜென்ஸு தானே, அதாவது ஆண் ரூபத்திலேருந்து இப்போ பெண் ரூபம் மாறி இருக்குல்ல, இருந்தாலும் அவனோட புத்தி போக மாட்டேங்குது. நீங்கள் இப்படியே எனக்கு ஆறுதல் சொல்லுங்கள், இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறான். பின்னாடியே ஒருத்தன், என்னவா பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே இவ்வளோ, டே என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டியா இவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ தான் என்ன நடந்ததுன்றதை காமிக்கிறாங்க. இவ சைக்கிளில் வந்துட்டுருப்பா. நடு ரோட்டில் காரை இப்படியாடா பார்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கத்திட்டு இருக்கா. உடனே அவனோ, நான் என்ன வேணும்னேவா பண்ணேன், காரு ரிப்பேர் ஆயிடுச்சு, இப்போ எப்படி நாங்கள் காரை ஓரங்கட்டுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இவ்வளோ, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் இருக்க வரைக்கும் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை அப்படியே தூக்குறேன்ற பேரில் அப்படியே சைடில் இருக்க அந்த பாட்டை அப்படியே உடச்சிருவா. ஐயையோ, நம்ம பேசாமல் போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி உடஞ்சி அந்த பாட்டை இவங்கிட்ட கொண்டு வந்து தரான். உடனே இவனும், இவ என்ன விசித்திரமாக நடந்துக்கலாளே, அவளாக வந்து வாண்டடாக ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் நமக்கு 2 வேலையை வச்சு விட்டு போயிட்டாளே, பரவாயில்ல, இருந்தாலும் பொண்ணு ரொம்ப பார்க்க அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். இவன் தான் நம்ம ட்ராமாவோட செகண்ட் ஹீரோ. அப்படியே ஹீரோயினையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். சரிவா, முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் டாக்டரை பார்த்த உடனே இவ பாட்டுக்கு நடந்த கதை நடக்காத கதை எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு விட்றா. இந்த மெடிக்கல், அதாவது இந்த ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துட்டு டாக்டரும், என்னம்மா இது, ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம், ஒரு ஆண் பெண்ணாக மாறி இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. உடனே இவ்வளோ, சார் நிறுத்துங்க, நான் ஆல்ரெடி ஆண் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மசிலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே காமிக்கிறா. ஐயோ, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமே, இப்போ நம்ம பெண் தானே அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிட்ருக்கா. உடனே டாக்டரோ, ரிப்போர்ட் எல்லாமே நீ பெண் தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்ருக்கம்மா, அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவளுக்கோ ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இவ திருன்னு முழிச்சிட்ருக்கா. உடனே டாக்டரோ, நீ இப்போ பெண்ணாவே இருக்கணும், அதுதான் உனக்கு நல்லதுமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஹீரோயினியோ கோவப்பட்டு, என்னது, நான் இதே உடம்புல அதுவும் பெண்ணாகவே இருக்கணுமா, நான் ஒரு ஆம்பளை, அப்படி இருக்கும்போது நான் எப்படி பெண்ணாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இவ கிளம்புறா. உடனே டாக்டரோ இவளோட ஃபோனுக்கு பணத்தை போட்டு விட்றாரு. பணத்தை பார்த்த உடனே ஹீரோயினி அப்படியே பேக் அடிச்சுட்டு, இப்போ என்ன உங்களுக்கு, நான் பெண்ணாகவே மாறணும், பெண்ணாகவே இருக்கணும், அவ்வளோதானே, நான் பெண்ணாகவே இருக்கேன், சரி சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும், நல்ல அடக்கமான பொண்ணு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே டாக்டரும், ஆமாம்மா, நல்லா அடக்கமாக சாந்தமாக இருக்கிற பொண்ணு தான் எனக்கு வேணும், அப்படியே நீயும் நடந்துக்கோ, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது, அதை நீ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. சரி சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. ஏன் இந்த டாக்டர் இவளுக்கு இந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து இதை செய்கிறாரு அப்படின்னா, இவளை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றது தான் இவரோட ஆசை. இவரோட ஆராய்ச்சியில் இவளை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அதுக்காக தான் இது எல்லாமே இவர் பண்ணிகிட்ருக்காரு. இவளோ, சரி சொல்லுங்கள், இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட பேரை மாற்றிக்கிட்டு உன் காலேஜில் புதுசாக ஸ்டூடெண்ட் மாதிரி போகணும், உன்னோட பழைய அடையாளத்தை எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்போ புதுசாக பெண் மாதிரி நடந்துக்கணும், நீ வாழவும் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இவ்வளோ, அதெல்லாம் முடியாது, என்னால் இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்புறா. திரும்பவும் டாக்டர் பணத்தை போட்டு விடுறாரு. திரும்பவும் இவ பேக் அடிச்சுட்டு, சரி 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 நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணுறேன், ஏன் நான் கோவப்பட்டேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு எப்படி நான் என்னோட அடையாளத்தையும் மறைச்சிட்டு இப்போ புதுசாக மாறுறது, அதுக்காக தான் யோசிச்சேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. உடனே அந்த செகண்ட் ஹீரோவும் அப்படியே பார்க்குறான். இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துக்கிறாள்ல அப்படின்ற மாதிரி அப்படியே ரசிக்கவும் ஆரம்பிக்கிறான். டாக்டரோ, இவ கூடவே நீ இரு, இவளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே டாக்டரோ இவகிட்ட, எப்போவுமே என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நீ வந்தால் ஆகணும், ரெகுலர் செக்கப்பு, இந்த டேப்லெட்டு இதெல்லாம் கண்டிப்பாக நீ சாப்பிட்டே ஆகணும், அப்போ தான் உன்னோட உடம்பு சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியிலேருந்து இவ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கா. கதை போகிற போக்க வச்சு நம்ம என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த டாக்டரும் இவகிட்ட பழக்கப்பட்டவ மாதிரி பழகிட்டு பேசிகிட்டு இருக்காரு.
இவளோ ஸ்கூலுக்கு வெளியில் அப்படியே உக்காந்துட்டு இருப்பா. அப்போ ஒரு பொண்ணுங்க அப்படியே பேசிட்டு போயிட்டுருக்காங்க. பேஸ்கெட் பால் மேட்ச்சில் அதுவும் அந்த ரஹான் ஓடி போனதுக்கப்புறம் சுத்தமாக விளையாட்டே சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் அவன் சுமாரான மூஞ்சி தான், சுமார் தான் கேம் மேலே விளையாடுவான் அப்படின்ற மாதிரியே அந்த பொண்ணுங்க சொல்ல, உடனே இது எல்லாத்தையும் இவ கேட்டுட்டு, என்னது நான் சுமாரான மூஞ்சியா, நான் சுமாராக விளையாடுவேனா அப்படின்ற மாதிரி சண்டைக்கு போகிறா. உடனே அந்த செகண்ட் ஹீரோ வந்துட்டு, வா வா என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ, அங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். இதுதான் உன்னோட ரூம், அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமை இன்னொரு பொண்ணும் ஷேர் பண்ணிக்க போகுது அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே இவளோ, என்னாலாம் முடியாது, நான்லாம் இன்னொரு பொண்ணு கூட அதுவும் ஏன் ரூமை ஷேர் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தையத்தக்கான இவ குதிச்சிட்ருக்கா. அதே நேரத்தில் அந்த ரூம்மேட்டும் வராங்க. பார்த்த உடனே இவ அப்படியே ஜொல்லு வடிய ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா இவன் ஆனார் தானே இருந்தான், இவ்வளோ அழகான பொண்ணு, அதுவும் ஏன் ரூம்மட்டா, ஓகே ஓகே. அந்த பொண்ணும் வாண்டடாக வந்து கை கொடுக்குது. இவனும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் திரும்பவும் இவ கை கொடுத்துட்ருக்கா. செகண்ட் ஹீரோ நின்றுட்டுருப்பான். இங்கே 2 பொண்ணுங்க தனியாக இருக்கிற இடத்துல நீ எதுக்கிடான்னு சொல்லிட்டு இவ்வளோ வெளியில் தெளியிறான். மணி என்னம்மா இன்னம்மா தூங்காமல் இருக்க வான்னு சொல்லிட்டு இவ அப்படியே தூங்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறா. அந்த பொண்ணும் அப்படியே குளிக்கிறதுக்காக போயிருக்கோம். இவளை பெட்டில் உட்காந்துட்டு தனியாக ஒரு ரூமில் உட்காந்துட்ருக்க. அதுவும் ஒரு பொண்ணு குளிக்க போயிருக்கு. திரும்பவும் அந்த பொண்ணு எப்படி வருமோ தெரியலையே, என்னோட மனசை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி இவ அவக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கா. எந்த தப்பு தண்டாவும் நடக்காமல் பார்த்துக்கடா அப்படின்ற மாதிரி, என்னதான் இருந்தாலும் நீ இப்போ ஒரு பெண் அப்படின்ற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்கா. அவளும் கரெக்டாக வெளியில் வரா. நீ போய் குளிச்சுட்டு வாடி அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது இது அப்படின்ற மாதிரி பார்க்குறா. என்ன முழுசாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி. அவளோ, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. உடனே இவளோ, இல்லை பாய்ஸ் ஹாஸ்டலில் எல்லாருமே குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அரைகுறையாக ட்ரெஸ் போட்டு தான் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிகிட்டு இருக்கா. உடனே அவ்வளோ, என்னது பாய்ஸை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிற, உனக்கு இதெல்லாம் தெரியுமா எப்படி அப்படின்ற மாதிரி இவ கேள்வி கேட்குறா. உடனே இவளோ, ஐயோ நம்ம வாயை விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி இவ யோசிக்கிறா. அப்புறம் நைட்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது, அதாவது நைட்டு பெட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது, ஃபுட்பால் மேட்ச்சுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே அந்த தஹானோட இடத்த யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக ட்ரைனிங் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி மெசேஜுக்கு மேலே மெசேஜ் அவனுங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சு சொல்கிறேன். என் மைண்டில் ஒரு ஆள் இருக்கான், அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவளும் சொல்கிறா. இவளும் அப்படியே சோகமாக உட்காந்துட்ருக்கா. அப்போ ரூம்மேட்ஸோ, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. உடனே இவளோ, ஃபுட்பால் மேட்ச்சுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. உடனே அந்த ரூம்மேட்ஸோ ஒரு ஐடியா கொடுக்குறா. இங்கே ஸ்கூல் வாசலில் ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. எல்லாரும் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காகி நிற்கிறாங்க. செகண்ட் ஹீரோவும் இதை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த பெரியவரோ, என்னது இது, என்ன மாதிரி விளம்பரம் இது, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட ஒரு பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டாகவே இருக்கிற மாதிரி இருக்குது, இது என்ன டீல், இது கொஞ்சம் கூட செட் ஆகலை, இந்த நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு, நம்ம நாடு கலாச்சாரம் சீர்குலைஞ்சு போகிறதே இந்த மாதிரி பொண்ணுங்கனால தான் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே தையத்தக்கான குதிக்கிறாரு. செகண்ட் ஹீரோவும், ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்கான். இவன் திரும்பி பார்க்குறான் பாருங்க. அந்த தாத்தா இவ்வளோ நேரம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த தாத்தா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நான் மேட்சுக்கு ரெடி ஆகணும்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. ஒருத்தனுக்கு ஏற்கனவே கால் அடிபட்டு நடக்க முடியாமல் வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்கான். அவனும், நான் இந்த மேட்ச்சில் எப்படியாவது கலந்துக்கணும், எனக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கிளம்ப. உடனே செகண்ட் ஹீரோ, என்னடா நடந்துட்டுருக்கு, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்ருக்கா. அதே நேரத்தில் இவங்கிட்ட டிரைவராக ஒருத்தர் வேலை செஞ்சுட்ருப்பாரு. அவரும் நான் இந்த விளையாட்டில் பங்கேற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. டே நீங்கள்லாம் எங்கே இருந்துடா வரீங்க அப்படின்ற மாதிரி இவனை யோசிக்கிறான்.